அப்ப அந்த தெய்வீக ஆத்தும பிணைப்புகள் சாத்தான் கொண்டு வந்து ஆத்மாவை அங்கே கட்டுக்குள் வைத்திருப்பான், சிறையிருப்புக்குள் வைத்திருப்பான், அடிமைத்தனத்துக்குள் வைத்திருப்பான். அப்ப அதுல இருந்து எப்படி விடுதலை பெறுவது? மூணாவது, ஆண்டவரே இந்த தெய்வீகம் இல்லாத ஆத்ம பிணைப்பை ஏசப்பா நீங்க உடைச்சு போடுங்க. நீங்க என்ன சொன்னோம்? நாலாவது சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே இது எந்த உரிமையில சட்டத்து அதுல பிசாசு என்னை சிறைப்படுத்தி கொண்டு என்னை வேதனைப்படுத்தி இருக்கிறானோ அந்த சட்ட உரிமையை நான் உங்க நாமத்தினால நான் உடைக்கிறேன். நாலாவது. அஞ்சாவது செய்ய வேண்டியது முக்கியமானது, ஆண்டவரே என் சிந்த என் ஆத்மா அதுல பாதிப்பு இருக்கிறதுனால அந்த நபருடைய ஆத்மாவுடைய அந்த காரியத்தை அந்த நபரிடத்துல போக வைங்க. இது முக்கியம். இப்ப ரெண்டு ஆத்மா தானே பிணைஞ்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. தூங்க விடாம, சந்தோஷப்பட விடாம, வாழ்க்கையில முன்னேற விடாம ஆத்ம பிணைப்பு. அப்போ ஆண்டவரே ஏன் ஆத்மாவின் பகுதி யார்கிட்ட தாங்க? என்கிட்ட தந்துடுங்க. அந்த நபருடைய ஆத்மாவை அவங்கள்ட்டே போகும்படி செய்யும். அப்ப ஜெபிக்கும் பொழுது உடனே என்ன செய்யும்? அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். அந்த கட்டுகள் என்ன செய்யும்? அவிழ்க்கப்படும். இதனை செய்யும் பொழுது ஆத்மா என்னாகும்? விடுதலை ஆகும்.